நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு முட்டை நூடுல்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். இவங்க பேரு தான் சுஜி. சுஜிக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் 1 பொண்ணு 1. 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. இன்னும் 2 வாரத்தில் பரீட்சை வேற இருக்கு. வாழு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குதுங்களா இல்லை டிவியை பார்த்து அரட்டை அடிச்சிட்டு இருக்குதுங்களான்னு தெரியல. எப்படா வெளியில் விளையாடுறதுக்கு விடுவாங்கன்ட்டே இருக்குதுங்க இதுங்க ரெண்டும். படிப்புன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 2 சப்பு சப்புன்னு சாத்து வச்சுட்டு வந்தேன்னா இப்போ தன்னை போல் படிக்குங்க. என்ன பண்ணுதுங்கன்னு போய் பார்க்கலான்ட்டு புலம்பிக்கிட்டே வராங்க. டேய் விக்கி, வினிதா, 2 பேரும் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வராங்க. அதை கேட்ட வினிதாவும் விக்கியும், ஏய் அம்மா வராங்க, அம்மா வராங்க, நாம் இப்போ படிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நல்லா அடி பின்னி எடுத்துருவாங்க. என்னோட பேக் எடு, சீக்கிரம் சீக்கிரம். ஏய் ஏய், ஏதோ ஒரு பேகு, ஏதாவது ஒரு புக்கு எடுத்து வச்சு படி, மாட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ அதுதான் வழி, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒவ்வொரு புக் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. வினிதா என்ன படிக்கிறேன்னே தெரியாமல் அவனோட அண்ணனோட புக்கை வச்சிட்ருக்குறா. அந்த விக்கி என்ன பண்ணுறான், அவனோட தங்கச்சி புக்கை தலை கீழாக வச்சிட்ருக்குறான். என்னது இது, புக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நம்ம புக்கு இப்படியெல்லாம் இருக்காது. சரி, புதுசாக ஏதாவது பாடம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான் இப்படி இருக்குதோ என்னமோ. சரி சரி படிப்போம், இல்லை இல்லை படிக்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்ட்டு நடிச்சிட்ருக்குறாங்க. அப்போதான் அவங்க அம்மா சரியாக வந்து பார்க்குறாங்க. ஷபாடியோ, நல்ல வேலை நம்ம பிள்ளைங்க நம்ம நினச்ச மாதிரி இல்லை, படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, தங்கமான பிள்ளைங்களா இருக்கிறாங்களே. சரி பிள்ளைங்களா, சாப்பிட வரீங்களா? படித்து முடிச்சிட்டிங்களா? அப்போதே வந்தீங்களே, எவ்வளோ நேரமாக படிச்சிட்ருக்குறீங்க? சரி நல்லா படிங்க, அதுதான் எனக்கு வேணும். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறீங்களா? வந்து படிச்சிங்கன்னா இன்னும் மண்டையில் நல்லா நிற்கும். வாங்க 2 பேரும், பார்க்குறதுக்கே ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே வினிதா, அம்மா அம்மா என்னம்மா செஞ்சீங்க சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு கேட்குறா. சாம்பாரும் அப்பளம் வறுத்து வச்சுருக்கிறேன், வாங்க ஆறிட போகுது அப்படிங்கிறாங்க. அம்மா போங்கம்மா, இன்றைக்கும் சாம்பாரா? சாம்பார் ஏம்மா வைக்கிறீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? எனக்கு வேண்டாம்மா வேண்டாம் அப்படிங்கிறா. உடனே விக்கி, ஏய் என்ன வினிதா நீ இப்படி பேசுகிற, எனக்கு சாம்பார் தானே ரொம்ப பிடிக்கும், அம்மா எனக்காக தான் வச்சுருக்குறாங்க, ஒழுங்காக வந்து சாப்பிடு. என்ன அதில் நல்லா இல்லாமல் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அப்பளம் வேற வறுத்து வச்சுருக்குறாங்களாம், வா வா போகலாம் அப்படிங்கிறான். உடனே இந்த வினிதா, ஆமாம் போங்கம்மா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த விக்கிக்கு பிடிச்சதையே செஞ்சு செஞ்சு வைக்கிறீங்க, அவன்கிட்ட மட்டும்தான் பாசமாக நடந்துக்கிறீங்க, அவன் கேட்காமலேயே அவனுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் அப்பளம் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் கேட்குறது என்றைக்குமே செஞ்சே தரமாட்டேங்கிறீங்க. போடா விக்கி, நீ வேணா போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா, நான் படிக்க போகிறேன், அப்பா வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தர சொல்லுவேனே, பௌ பௌ அப்படிங்கிறா. அதுக்கு சுஜி சொல்கிறாங்க, அட வினிதா வினிதா, உனக்கு என்ன தான் ஆச்சோ தெரியல, அப்போ தான் இன்னைக்கு சாம்பாரே செய்ய சொன்னாங்க, இன்னைக்கு வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாது, நம்ம ஊரில் 10 நாள் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கறி கிரின்னு எதுவும் கிடையாது, இன்னும் 10 நாளைக்கு சாம்பார் ரசம் மோருன்னு இப்படி தான் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே விக்கி வினிதாவை பார்த்து காமெடியாக சிரிக்கிறான். எல்லாருமே என்னோட கட்சி தான், இன்னும் 10 நாளைக்கு உனக்கு வேற வழியே இல்லை, இப்படி தான் சாப்பிட்டாகணும், கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு சாப்பிடு, வா போகலாம், சாப்பிட்றதுலலாம் இந்த கோபத்தை காமிக்காத, வா வா அப்படிங்கிறான். உனக்கு பிடிச்சதுன்றதுனால நீ ஓவராக பண்ணுறல்ல, எனக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜெல்லாம் நான் கொண்டு வந்து சாப்பிடும் பொழுது உன்னோட மூஞ்சியை நீ எப்படி வச்சுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், இன்னும் 10 நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மாறிடும், போ நீ முதல்ல அப்படிங்கிறா. சரி வாங்க, இப்படியே சண்டை போட்டுட்ருக்காதீங்க, உங்களோட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு பெரும் பாடாக இருக்குது, வாங்க 2 பேரும், எனக்கும் பசிக்குதில்ல அப்படிங்கிறாங்க சுஜி. சரி சரிம்மா வரேன், ஆனால் எனக்கு சாம்பார் மட்டும் வேண்டாம்மா, நூடுல்ஸ் செஞ்சு தரீங்களா அப்படின்ட்டு கேட்குறா. என்னது நூடுல்ஸா? நிறையா சாம்பாரும் சோறும் வடிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் அது எல்லாமே பழைய கஞ்சாயிடும்,
அதுக்கப்புறம் யார் மிச்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது? நானும் அப்பாவும் தானே சாப்பிடணும். பாட்டி தாத்தா சாப்பிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சாப்பிட மாட்டீங்க. இன்னொரு நாளைக்கு வேணால் செஞ்சு தரேன். நாளைக்கு வேணால் வாங்கிட்டு வா, நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா வரேன். அந்த சாம்பார் சாதத்தையும் முட்டையவும் வைங்க சாப்பிட்றேன் அப்படிங்கிறா. முட்டை இல்லை, அப்பளம் அப்பளம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரின்ட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டும் வந்துட்டாங்க. இப்போ வச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விக்கி சொல்கிறான் வினிக்கிட்ட, வினி வினி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளோ நேரமாக தான் நம்மளும் படிச்சுட்டே இருக்கிறோம். நான் வெளியில் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேன். அப்போ யாராச்சும் நம்ம வீட்டில் இருந்து தேடி வந்தான், அங்கே போய் தண்ணி குடிக்க போயிருக்கான், இந்த அறையில் இருக்கிறான், அந்த அறையில் இருக்கிறான், உங்களை தேடி தான் வந்தான், அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லிகிட்டே இரு. அப்போ தான் நான் விளையாடிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் நீ விளையாட போ. நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன். மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் இப்படி பண்ணலாமே. நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும். நானும் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டேயும் சொல்லாத. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஏய் விக்கி, நீ சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அம்மா வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும். அவங்க என்ன தான் துருவி துருவி கேள்வியாக கேட்பாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? பாட்டியை வச்சு எப்படியாவது சமாளிச்சிடுவேன். ஆனால் அம்மாவை சமாளிக்கவே முடியாது. வேணும்னா நீ அம்மா கிட்ட கேட்டுகிட்டே போய் விளையாட போ அப்படிங்கிறா. ஏய் போ, அம்மா இப்போ படிக்கிறதுக்கு போங்கன்னு சொல்லி தானே அனுப்பிவிட்டாங்க. நான் போய் விளையாட போகிறேன்னு சொன்னால் என்னை அடிக்கிறதுக்கா? என்னோட அடியை வேணா நீ வாங்கிக்கிறியா அப்படிங்கிறான். டேய் விக்கி, நான் அமைதியாக தானே படிச்சுட்டு இருந்தேன். நீயா தானே வந்து இப்போ ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ என்னை கோத்து விட்டுறதுக்கு பார்க்குறியா? முடியவே முடியாது. நான் படிக்க போகிறேன். நீ சொல்கிறது எதுவுமே என் காதுக்கு கேட்கவே கேட்காது. அம்மா கிட்ட நீ போய் பேசிக்கோ. அவங்க வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ வெளியில் போனேன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. போகிறதுனா போடா, போய் விளையாடு. நான் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறேன் அப்படிங்கிறா. அப்போது உனக்கு விளையாடுறதுக்கு ஆசை இல்லை, இன்னைக்கு முழுக்க இந்த அறையிலேயே உட்காந்து படிச்சுட்டே இருக்க போறியா அப்படிங்கிறான் விக்கி. எனக்கும் அப்படிலாம் இல்லை, வெளியில் போய் விளையாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அம்மா எப்படி விடுவாங்க? பரீட்சை வருது, படிக்கணும், படிங்க. படித்தா தானே நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல. நாம் வெளியில் போகணுன்னு வச்சுக்கோ, சப்போஸ் நமக்கு மார்க்கு குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோ, ஏன் அம்மா இதையே சொல்லி சொல்லியில் திட்டுவாங்க. அது எதுக்கு? வேணாண்டா, நாம் பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவே விளையாடிக்கலாம். என்ன பண்ணுறது? எனக்கும் ஆர்வம் இல்லை தான். இப்போ வேறு வழி இல்லையே. அம்மா திட்டுவாங்களேன்ட்டு பயந்துட்டே படிச்சுட்ருக்கிறேன். சரி சரி, கொஞ்ச நேரம் படிப்போம், அதுக்கப்புறமா தூங்கிடலாம் அப்படிங்கிறா. அடப்போ, நீ வேற. புக்கை பார்த்தாலே எனக்கு தூக்கமாக தான் வருது. நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன். வேணும்னா என்கிட்ட கேள்வி கேளு, நான் சரியாக சொன்னேன்னு வச்சுக்கோ, நாம் விளையாட போகலாம் அப்படிங்கிறான். நானும் தான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ அதுக்கு என்ன சொல்கிற? என்ன கேள்வி கேளு, நானும் சரியாக தான் சொல்வேன் அப்படிங்கிறா வினியும். சரி சரி, நான் உன்னை கேள்வி கேட்குறேன், நீ என்ன கேள்வி கேளு. 2 பேரையுமே சரியாக சொல்லிட்டோன்னா அம்மா கிட்ட ஒப்பிச்சுட்டு நம்ம விளையாட போயிடலாம். அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. சரி சரி, நீ படித்ததெல்லாம் முதல்ல ஒப்பி பார்ப்போம் அப்படிங்கிறா. விக்கி படித்தது எல்லாத்தையும் தப்பு தப்பாக ஒப்பிக்கிறான். ஏன்னா வினி அவனை விட சின்னவல்ல. எப்படியும் சரி எது தவறு எதுன்னு அவளுக்கு தெரியாது. நாம் எதையாச்சும் ஒப்பிச்சிடலாம், அவள் ஏமாந்து போயிடுவா அப்படின்ட்டு மொத்தத்தையுமே தப்பு தப்பாக ஒப்பிச்சு முடிச்சிட்டான். இப்போதான் நான் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டேன்ல, உன்னோட புத்தகத்தை கொடு, நான் கேட்குறேன் அப்படிங்கிறான். முதல் கேள்வியே தப்பாக கேட்குறேன். சீக்கிரம் சீக்கிரம் பதில் சொல்லு, அப்போ தானே நேரம் ஆகுதுல்ல. எவ்வளோ நேரம் ஒரு பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறான். நீ முதல்ல கேள்வி கேட்டதே தப்பு, இதில் நான் எங்கேருந்து பதில் சொல்கிறது? சரியாக கேள்வியை கேளு. இதை தான் நீ போன வருஷம் படிச்சியா? கரெக்டாக கேளுடா. நான் கேள்வியெல்லாம் சரியாக தான் கேட்குறேன். பதில் உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் தப்பாக கேள்வியை கேட்குறேன்னு சொல்கிறியே. எங்கள் கிளாஸ்லையே நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அது இல்லாமல் கிளாஸ் லீட்ரு வேறு. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க. நீ என்னடானா என்னை வந்து பாருன்னு நிற்கிறியே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ உட்காந்து படி, நான் விளையாட போகிறேன்ட்டு ஓடிட்டான்.
ஒரு வழியாக வெளியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்குறான். ஆ இப்போ நான் வேற வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக வினி அம்மா கிட்ட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா. அவளுக்கு பிடிச்ச மேகியை நாம் வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம மேலே உள்ள கோபம் குறையும். நம்மளை அம்மா கிட்ட மாட்டி விட மாட்டா. அவளும் ஆசாசியாக கேட்டால மேகி. சரி நாம் ஒரு பேக்கெட் மேகி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போகிறான். பாட்டி பாட்டி ஒரு மேகி பேக்கெட் தாங்களேன் அப்படிங்கிறான். இந்தாப்பா தம்பி. எவ்வளோ பாட்டி அப்படின்ட்டு கேட்குறான். ஒரு பேக்கெட்டு 15 ரூபாப்பா அப்படிங்கிறாங்க. விக்கி அவனோட சட்டை பேக்கெட்லேருந்து 20 ரூபாய் நோட் எடுத்து இந்தாங்க பாட்டி, மிச்ச காசு தந்துருங்க அப்படிங்கிறான். சரின்ட்டு மிச்சம் 5 ரூபாவை வாங்கிட்டு மேகி பாக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு கையை வீசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னா வினிக்கு சரியான தண்ணி தாகம். சரி சரி நாம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறா. கரெக்டாக அவங்க அம்மா எதிர்க்க வந்துட்டாங்க. அட கடவுளே, இப்போ அண்ணன் எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது? அறைக்கு போய் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அப்போதையே விளையாட போயிட்டானே, இன்னும் திரும்பி வரலையே. கடவுளே, விக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கிறா. அப்போ அவங்க அம்மா, என்ன வினி திரு திருன்னு முழிச்சிட்ருக்கிற, ஏதாச்சும் வேணுமா சாப்பிட்றதுக்கு? பசிக்குதா? ஏதாவது குடிக்கிறியா ஜூஸ் ஏதாவது? இல்லைன்னா காஃபி வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிறா. சரியில்லையே, நீ முழுங்கில திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே பேசிகிட்ருக்கிறியே. என்னாச்சு, என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி தாகம் பயங்கரமாக எடுத்துச்சா, நானும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எலி குறுக்கில் வேகமாக ஓடிடுச்சு. பயந்து போயிட்டேன். திடீர்னு நீங்களும் வந்தீங்களா, இன்னும் திக்குன்னு ஆயிடுச்சுமா. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த எலி எங்கே போச்சுன்னு தெரியலம்மா, அதைத்தான் தேடிட்டு இருக்கிறேன். அது மட்டும் என் கையில் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நூடுல்ஸாக ஆக்கிடுவேன் அப்படிங்கிறா. சரி சரி, போய் தண்ணியை குடி, ஏதோ சொல்கிற, போ போ அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ அவனோட அண்ணன் விக்கி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டான். ஷபாடியோ, நல்ல வேலை அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் தான் நான் நல்லா மாட்டியிருப்பேன். அம்மாட்ட அடி விழுந்திருக்கும். எங்கடா போன, ஏது போனான்னு என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அந்த 1008 கேள்விக்கும் பதில் என்னால் சொல்ல முடியாது. வினி எப்படி தான் சொல்லி சமாளித்தாலோ தெரியல. காமெடி இனிமே தானே இருக்க போகுது. சரி சரி, நாம் இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை கொடுத்து அவளோட கோபத்தை சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உள்ளே வேக வேகமாக ஓடுறான். வினி வினி, இங்கே பாரேன், இந்தா உனக்கு பிடிச்ச மேகி பேக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வா 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 சீக்கிரம் வா அப்படிங்கிறான். அப்போது அதை எல்லாத்தையும் சுஜி பார்த்துடுறாங்க. ஓஹோ, இந்த எலிதானா அது? நீனு நூடுல்ஸ் ஆக்க போகிறேன்னு சொன்னியே, இந்த எலியை தானே? வாங்க வாங்க, 2 பேரும் இங்கே வாங்க. மாட்டினீங்களா? என்னென்ன பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அலையிறீங்க. இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, பிச்சு பிடுவேன் பிச்சு. நூடுல்ஸ் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, எதுக்கு தனியாக அவனெல்லாம் அனுப்பி விடுற? 2 பேர்த்துக்கும் செம விழ போகுது. இது மாதிரி தெரியாதனமாக எங்கேயும் போகிறேன் வரேன், அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்லாம் வாங்காதீங்க. எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. வீட்டில் நாங்கள்லாம் அப்போ எதுக்கு இருக்கிறோம்? உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறதுக்கா? டேய் விக்கி, காசு எதுடா உனக்கு? எங்கேருந்து எடுத்துகிட்டு போன? யார் உனக்கு கொடுத்தா காசை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போதான் விக்கி வினியோட பாட்டி வராங்க. நான் தான் காசை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டேன். இப்போ என்ன? அப்போவே வினி நூடுல்ஸ் வேணும் பாட்டின்னு என்கிட்ட கேட்டான். அவள் பாவம் படிச்சுட்ருக்காளே. சரி சரி, விக்கியை அனுப்பி விடலான்ட்டு நான் தான் அனுப்பிவிட்டேன். இவ்வளோ நேரமாடா நீ வாங்கிட்டு வர்றதுக்கு? சரி சரி, 2 பேரும் அமைதியாக போய் உட்காருங்க. நீ போய் உங்கள் 2 பேர்த்துக்கும் நூடுல்ஸ் போட்டு கொடு, முட்டை நூடுல்ஸு. பிள்ளைங்க தான் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்கல்ல, செஞ்சு கொடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க சுஜியும். சரி சரி, கொண்டா அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை, நான் நூடுல்ஸ் செஞ்சு தரேன். என்ன நூடுல்ஸ் வேணும்? முட்டை நூடுல்ஸ் போட்டு தரவா அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க அந்த 2 குழந்தைங்களும். சரி சரி, போய் உட்காருங்க, நான் முட்டை நூடுல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சூப்பராக சுட சுட முட்டை நூடுல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க. அப்போது விக்கியும் வினியும்,
ஆமாம்மா, இன்னும் நீங்கள் 10 நாளைக்கு நான்வெஜ் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இந்த முட்டை நூடுல்ஸில் உள்ள முட்டை வெஜ்ஜில் வருமா இல்லை நான்வெஜ்ஜில் வருமான்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சுஜி, முட்டை நூடுல்ஸு வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜான்லாம் எனக்கு தெரியாது. வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா நானே சாப்பிட்ருவேன். எப்படி வசதின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆ ஆ சாப்பிட்றோமா சாப்பிட்றோமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வேக வேகமாக ஆசாசையாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வீட்டில் உள்ள பெரியவங்க, அதாவது தாத்தா பாட்டிக்கு பேரன் பேத்திங்க மேலே அளவு கடந்த பாசங்கள் நிறைஞ்சிருக்கும். அதனாலேயே அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அவங்க நிறைவேற்றணுன்னு தான் நினைப்பாங்க, நிறைவேற்றவும் செய்வாங்க. அப்போது தாத்தா பாட்டிங்களும் சின்ன குழந்தைங்களாயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. அப்போ அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோ பார்க்குற யார் யாருக்கெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.